அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் தம்பி. நீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க பாவம் ஹாஸ்பிட்டல் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் வர சொன்னேன். கையோட அதையும் பாத்துருவான். எப்படி இருக்கு உடம்பு? என்ன செய்யுது? எப்படி இருக்கு உனக்கு? பின்னாடி புண்ணெல்லாம் இருக்குண்ணே முதுகுல, அதெல்லாம் எப்படி ஆறிச்சா? ஆயில் மருந்து போட்டு மருந்து கொடுத்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்து இப்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். ஆள் நல்லா தெளிவா இருக்கு. போன தடவை எப்படி வந்த? இந்த தடவை நல்லா தெளிவா இருக்க. தெளிவா இருக்காமா இந்த தடவை தம்பி? இப்ப தெளிவா இருக்குது. நீ எவ்வளவு நாள் வாழ்வா? 100 வயசு வரைக்கும் வாழ போறேன்னு நினைக்கணும். நம்ம செத்துருவோம்னா செத்து போயிருவோம். உண்மைதான், நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா. இப்ப நீ சொன்னியே என்ன, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னியா இல்லையா? இப்ப நீ சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா ஆயிட்டு வருதா இல்லையா? நம்ம மனசுதான் காரணம். அம்மா இப்ப தூங்குறானா? ஒழுங்கா தூங்குறானா? இப்ப நல்லா தூங்குறாப்பா. அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க? என்ன கஷ்டப்படுறாங்க? உன்னாலதானே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப அவங்க கஷ்டத்துக்கு நீ உதவணும்னு நினைக்கிறியா இல்லையா? 10 நாள் தான் இன்னைக்கு டயாலிசிஸ் பணம் தரேன், வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு அடுத்து நீ வேலைக்கு போற. சரியா? உனக்கு நல்லா ஆயிடுச்சு. நீயே சொல்ல, இப்ப நீயே வேலைக்கு போறேன்னு சொல்ல பாரு. அது வரைக்கும் பெரிய விஷயம். அன்னிமே அவன் வேலைக்கு போய் உங்களை பாத்துக்குவான். நீங்க பார்வை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. படாத பாடுபட்டு எவ்வளவு பாடு. இந்த மருந்து மாத்திரை கொடுத்து இப்ப தெளிவா இருக்கிறான்னா அது ஒரு 2 மாசம் இருக்குமா தெளிவா வந்துட்டேன் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப சிரி அன்னைக்கு அழுத, இன்னைக்கு சிரிக்கிற. அவ்வளவுதான். மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கிட்டா எல்லாமே மாறிடும். நம்ம மனசுதான் நம்ம வாழ வைக்கும், நம்ம சாகவும் அடிக்கும். நம்ம மனசு சொல்றதை கேட்டோம்னா ஜெயிச்சிருவோம். சரியா? நம்ம மனசு பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. நெகட்டிவா இருந்தோம்னா வாழ்க்கை போயிடும். சரியா? இதுல பணம் இருக்கு. சரியா? இந்த பண உதவி உங்களுக்கு தான். எப்பயும் போல உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டயாலிசிஸ் பண்றதுக்கு மருந்து மாத்திரைக்கு எல்லாத்துக்கும் அம்மாட்ட பணம் கொடுத்துருக்கேன். இந்த இதோட டாக்டர்கிட்ட கேட்கணும், இதோட நிப்பாட்டிக்கலாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் சரியாயிடுச்சாங்கிறது எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லு. நான் ஒரு நாள் இன்னொரு நாள் நான் ஒன்னும் டாக்டர் வந்து பாக்குறேன். சரியா? பணம் இருக்கு. ஓகேவாமா? சந்தோஷம். இதே சந்தோஷம் நல்லா போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போகணும். என்னோட ஆசை தான், அண்ணனோட ஆசை தான். சரியா? சொல்ல வைப்பியா? உங்க பையன் சொல்லிடுவான். ஓகேவா? ரொம்ப நன்றி. அதுதான் எதிர்பார்க்கிறதேனா. நான் இருக்கேங்கிற ஒரு வார்த்தை வேணும் உங்களுக்கு. அது பெத்த பிள்ளைகிட்ட இருந்து வர்றது தனி சுகம்தான். இருந்தாலும் நீங்களே எங்க பிள்ளை தானே. நான் இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் நான் சொன்னேன் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னா எனக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பையன் நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அவனுக்கும் சரி, உனக்கு நான் இருக்கேன். சரியா? நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்க. நல்லா பாத்துக்கோங்க. அவனுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க, நல்லா சாப்பிடு. சரியா? டாக்டர் போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எப்பயும் போல. சரியாமா? சரி. போயிட்டு வரட்டுமா? சரி தம்பி. சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. உனக்கு என்ன வேணும்? குஸ்கா ஆம்லேட்டுமா? சரி. சாம்பார்